அனைவருக்கும் வணக்கம். மகான் ஸ்ரீ அரவிந்தர், அன்னை இருவரின் எழுத்துக்களை மிகவும் அழகாக நேர்த்தியாக தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டு அரவிந்த ஆசிரமம் செய்து வரும் சாதனை மிகவும் போற்றுதலுக்குரியது. இதனால் நாம் அனைவரும் பயனடைந்து வருகின்றோம். சமீபத்தில் மூத்த சாதகரான சம்பக்லால்ஜி அவருடைய நினைவிலிருந்து ஒரு பகுதியை படித்தேன். அதை உங்கள் அனைவருடனும் பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்னை ஏதாவது அழகான பொருள் இருந்தால் அதை கவனிக்கவும் பாராட்டவும் தவறவே மாட்டாங்களாம். அது ஒரு சாமான் பொதிஞ்சு வரக்கூடிய பொதி தாளாக இருந்தாலும் அது அழகாக இருந்தால் அதை பாராட்டி பேசுவார்களாம். ஆல்பிலஸ் சகோதரி சில்லு என்பவர் அழகான தாளில் பொதிந்து நேர்த்தியாக அடுக்கி நிறைய பொருட்களை ஆசிரமத்துக்கு எடுத்துட்டு வருவாங்களாம். அவங்களுடைய அங்காடியில் விற்கக்கூடிய பொருட்களோட மாதிரிகள் தான் அவைகளாம். அவற்றை பார்த்து அன்னை மிகவும் மகிழ்ச்சி அடைவார்களாம். அடிக்கடி உள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை விட வெளியே மூடியுள்ள தாள்கள், அட்டை ஆகியவற்றை மிகவும் அதிகமாக பாராட்டுவாராம் அன்னை. அது பக்கத்திலிருந்து சம்பக்லால்ஜி ரசித்து பார்த்து மகிழ்வாராம். ஒரு தடவை இதை கவனித்த அன்னை என்ன சொன்னாங்களாம், அந்த சில்லு என்பவரிடம், சில்லு உனக்கு தெரியுமா, என்னை போலவே சம்பக்லாலுக்கும் தாள்கள் மீது அதிக பிரியம் அப்படின்னு மதர் சொன்னாங்களாம். அதே மாதிரி ஜெர்மன் தம்பதியர் எக்ஹார்ட் அவரோட ஒய்ஃப் 2 பேரும் நிறைய பொருட்களை அழகாக பொதிஞ்சு கொண்டு வருவாங்களாம். அதை பார்த்து அன்னை கொள்ளும் மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சுற்றி இருந்து பார்ப்பவர்களுக்கு மிகவும் பரவசமூட்டுவதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு சம்பக்லால்ஜி. எதுவுமே அன்னையோட கவனத்திலிருந்து தப்பாதான். அதாவது கடிதங்கள் விஷயத்திலும் அப்படித்தானாம். ஒரு கடிதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எழுதப்பட்டிருக்கும் விதம், அந்த கடிதத்தில் உள்ள கையெழுத்து எப்படி இருக்குது, கடிதத்தை முடிக்கும்போது சிக்னேச்சர், இந்த கை ஒப்பம், எல்லாவற்றையும் மதர் கவனிப்பாராம். கவனித்து அந்த கடிதத்தை வச்சு ஒரு கடிதம் துப்புரவான மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்னொரு கடிதத்தை திரும்ப 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 கேட்டு வாங்கி படிப்பாங்களாம். படித்து பார்த்துட்டு செருக்கு, தலைக்கணம், குழம்பிய மனம், ஒழுங்கற்ற சுபாவம் அப்படின்னு ஒரு கடிதத்துக்கும் தன்னோட கருத்துக்களை தெரிவிப்பாங்களாம் அன்னை. கடித தாளில் எப்படி எழுதியிருக்காங்க, அந்த எழுத்துக்களோட பருமன் எப்படி இருக்குது, அந்த வரிகளின் போக்கு நேராக இருக்குதா கோணல் மாணலாக இருக்கிறதா, அது மாதிரி கையொப்பம் சிக்னேச்சர் எப்படி போட்டிருக்காங்க, கையொப்பத்தோட வீச்சு எப்படி இருக்குது, இப்படி பல விஷயங்களை அன்னை கவனிப்பாங்களாம். கவனித்து ஒவ்வொன்றையும் பற்றி அங்க அசைவுகளுடன் விமர்சனம் செய்வாராம். சம்பக்லால்ஜி அவர்களின் நினைவிலிருந்து நாமும் இதை அறிந்து கொள்ள முடிந்தது. ஆசிரமத்திற்கு மீண்டும் ஒரு நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு தங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காந்திமதி கிருஷ்ணன்.